ஹாய்ங்க, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம வீட்டில் வந்து இன்றைக்கி ஸ்பெஷல் என்னென்னா நைட்டுக்கு குழாயை ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அதான் வா, நான் என்ன ஸ்பெஷலாக செய்யணும் அதை எடுத்து நீ வீடியோ போட்டே ஆகணும்னு அடம் பிடிக்கிறா. அதான் என்னன்னு காட்டுறேங்க. என்ன நம்ம ரெடி பண்ண போகிறப்ப வீட்டில் தக்காளி சாதம். அதை தான் சரி வீடியோவும் போடவே இல்லையா, அப்படியே ஏதாவது பேசிக்கிட்டே ப்ளோவில் வீடியோ அப்படியே கொண்டு போகலாம். தக்காளி வெங்காயம் எல்லாம் வெட்டி வச்சுட்டா குக்கரில் வச்சுருக்கேன். ஆனால் குக்கரில் மூடி இல்லை. எதுக்கடி போட்டிருக்கேன்? அந்த விசில காணா போய் கிட்டத்தட்ட 3-4 நாள் ஆச்சு. இன்னைக்கு தான் அதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இதே இருக்கா அதை பாருங்க. இவன் தான் காரணம் தொலைஞ்சதுக்கு. ஓ, பெட்டியில் தான் எடுத்தியா? சரி சரிப்பா. ரெடி பண்ணிட்டு இருக்காங்க குழாய். இன்னும் வேற சிவாவுக்கு போய் ஆர்ட் அப்ளை பண்ணால் போய் கேட்டாங்க. இன்னும் போர்ட்டல் எதுவும் ஓப்பன் ஆகலையா. அதனால் நானும் இன்னைக்கு மட்டும் 2 வாட்டி போயிட்டு வந்துட்டேன். முந்தானத்துலேருந்து அலைஞ்சிட்டு தான் இருக்கேன். அப்புறம் ரேஷன் பொருள் போய் நேற்று தான் வாங்கினேன். ஏன்னா அந்த ரேஷனை பக்கம் பூட்டிருக்கா தூக்கான்னு தெரில. நானும் அப்புறம் ஊருக்கு போயிருந்தேன்னா நேற்று தான் போய் வாங்கிட்டு வந்தேன். எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணேன். இன்றைக்கி ஒரு சிப்பா அரிசி எடுத்துகிட்டு வந்தேன்னா அதை கொட்டி இறக்கிறாங்கம்மா ஆளுக்கு ஒரு மூலையில். யாருக்கும் என்னோட வேல்யூமே தெரியறதில்லை. வர வர இதான் பண்ணுறாங்க. அவங்கவுங்க மைண்ட் செட்டுங்கிற மாதிரி போயிட்டு இருக்குதுங்க எல்லாமே. எனக்கும் ஒன்றும் சரியில்லை. மைண்ட் அப்செட்டாகவே இருக்குது. ரெண்டாவது வீடியோ எடுத்து போட முடியல. பல பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்க. இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா அந்த பேட் கமெண்ட்ஸ் போடுறவங்க, அது பேட் கமெண்ட்ஸ் போடுறதுனால கஷ்டமெல்லாம் இல்லை, ஒரு மாதிரி இருக்குது. ஏன் நீ இல்லை போல எனக்கு பற்றி என் மனசு ஆற மாட்டேங்குதுங்க. பேட் கமெண்ட் போடும்போதெல்லாம் அப்படியே எரிச்சலாக இருக்குது. யாரா அவனுங்களாம் இவனுங்க? இன்னும் அவனுங்க வீட்டில் போய் அவனுக்கு சொத்தில் பங்கு கேட்டானா இல்லை அவனுக்கு யாருன்னே தெரியாது, விளங்காத பயிலுங்களே நம்மள்ட்ட வந்து பேட் கமெண்ட் போடுறாங்கன்னா அப்படியே மன உறுத்தலாகவே இருக்குது. காலையில் எழுந்திரிச்சா நானும் பதில் அசிங்கமாக திட்டிட்டு தான் இருக்கேன். அசிங்கமாக திட்டினா நானும் திட்டிடுவேன். என்ன இது மாதிரி பதில் சொல்லிட்டு தான் இருக்கேன். என்னால் மற்ற இந்த யூடியூபர் மாதிரி கிரியேட்டர் மாதிரி என்னால் போக முடியல. அது ஏன்னு தெரியல. என்னோடய கேரக்டர் அப்படி தான். ஏன்னா நம்ம ஏதோ ஒன்று பண்ணி நம்ம வீடியோ போட்டுட்ருக்கோம், நம்ம பாட்டுக்கு மேலே பார்க்குறோம். அவனுக்கு கமெண்ட் பண்ணணும். இதுவே ஒரு டிபி இருக்க மாட்டேங்குது, ஒன்றும் இருக்க மாட்டேங்குது. அவன் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் யாருன்னு அவனுக்கு தெரியாது. வீடியோ பிடிச்சிருந்தா பார்க்க போகிறான், ஃபாலோ பண்ண போகிறான். அதெல்லாம் விட்டுட்டு தேவையில்லாமல் பேசுகிறானுங்க. நம்ம வீட்டு நிலைமையாக எல்லாத்தையும் பார்த்தோம். நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தாங்க நமக்கு எதிரி போல். நம்மளோட பெரிய ஆள் கூட நம்மளை பெருசாக எதுவும் இது பண்ண மாட்டாங்க. நம்மளை மாதிரி இருக்கிறவங்க தான் நம்ம வந்து கொஞ்சம் முன்னேற்றோம்னா அப்படியே தகன்னு எரியுது. ரெடி ஆயிடுச்சா? இப்போதான் தக்காளி போட்டு வணக்கிட்டு இருக்கிறேன். தக்காளி சோறு எல்லாருக்குமே செய்ய தெரியும். அதனால தான் அதை வீடியோவாக எடுத்து போடாமல் சும்மா அப்படியே விலாகா இல்லை. ஏதாவது இதில் வந்து நிறைய தோணுதெல்லாம் பேசணும். அப்புறம் நிறைய பேர் கேட்டாங்க. இது 4வது மாதம், வாரம்லாம் கணக்கு தெரியலங்க. எத்தனை ஒரு நன்னாங்க 16, எப்படி ஒரு 20 வாரம் 21 வாரம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் வார கணக்கு பார்த்தா. அந்த மாவு புளிச்ச மாவை தோசை ஊற்றி தின்னு சாவடிக்கிறான். நெஞ்சு எரியுது புளிச்ச மாவில் சாப்பிட்டது. எதுக்கும் அதோட தக்காளி அரைச்சி ஊற்றி தக்காளி தோசைன்னு ஒரு புதுசாக ட்ரை பண்ணேன். அது புளிச்சிச்சா மாவு, அதனால எந்த ஒரு டேஸ்ட்டுமே இல்லை, புளிப்பு தான் அதிகமாக தெரியுது. இப்போதான் சாப்பாடு செய்கிறேன். பசியில் இருக்காங்க 2 பேரும். எனக்கெல்லாம் பசி இல்லைங்க. எனக்கெல்லாம் இப்போ நிறைய மைண்ட் செட்டு ஃபுல்லாக எதாவது யோசிச்சுட்டே தோணுது. பாருங்கள், பழைய அவுட் ஃபேஸ் வந்தாச்சு. பரதேசி மாதிரி மாறிட்டேன் பாருங்க. அவ்வளோதான். இனிமேல் அப்படியே ஓட்டம்னு ஓட வேண்டியதுதான். எனக்கு அதெல்லாம் பசியில் எடுக்கிறது இல்லை. இப்போ நிறைய யோசனை தான் ஓடும். இப்போ முக்கியமாக சிவாவுக்கு அந்த அப்ளை பண்ணுறது அது இதுதான் அதிகமாக சுற்றிட்டு இருக்கேன். வெளியில் எங்கே சுற்றிட்டு இருந்தாலுமே அவனை பற்றி சிந்தனை இருக்கும். அவனை பற்றி யோசனை அது எது பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நைட்டுக்கு எங்கள் வீட்டில் தக்காளி பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. சிவாவுக்கு அது என்னதுப்பா? என்ன செஞ்சுருக்காம்மா? பிரியாணியா? இல்லைம்மா போடுமா உனக்கு சீக்கிரம் நீ பிரியாணி. அவ்வளோதாங்க. அவங்க சாப்பிட்ருக்காங்க, நான் சாப்பிட்றேன். எனக்கு பசிக்கிற சாப்பிட்றது லேட் ஆகும். எங்கள் தெருவில் பார்த்தீங்கன்னா ஹைவே தோற்றுரும். எனி டைம் போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். வண்டி, லாரி, காரு எதாவது போயிட்டு வந்துட்டு தான் இருக்கும். நான் எங்கள் ஏரியா அவ்வளோ ஃபேமஸான ஒரு ஏரியா. நம்ம வீட்டுக்கு நம்ம வீடியோவில் தான் வரும். அவ்வளோதான்.